27 அக்டோபர் 2024 இது வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான நாள். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு நடந்துச்சு. இதுல நம்ம தளபதி விஜய் வந்து அரசியல் களத்தை கதிகலங்க வைக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் குட்டையை குழப்பிட்டாருன்னு தான் சொல்லலாம். அது ஒரு பக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய ஸ்வாட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். அதாவது பலம், பலவீனம், வாய்ப்புகள் மற்றும் ஆபத்து. இது எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி இந்த வீடியோ எண்டிங்ல தளபதி விஜய் வந்து சிஎம் சேர்ல உட்காருவாரா மாட்டாரா அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வெல்கம் டு ரேஷனல் தமிழா. தமிழக வெற்றி கழகத்துடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த், அதாவது அவருடைய பலம் எங்க இருக்கு அந்த டாபிக்ல இருந்து ஆரம்பிப்போம். மொதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல. தமிழ் சினிமானா அதுக்கு ஃபேஸ்னா யாருன்னா தளபதி விஜய்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? இப்போ 1990க்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்க அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில தளபதி வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அவருடைய மேனரிசமா இருக்கட்டும், ஸ்டைலா இருக்கட்டும், பேசும் அந்த விதமா இருக்கட்டும், அவருடைய படங்களா இருக்கட்டும், ஸோ ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிருக்கு. அதனால தளபதி டை ஹார்டு தளபதி ஃபேன்ஸை தாண்டி மற்ற ஃபேன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சில விஜய் படத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரசிச்சு உள்வாங்கியிருப்பாங்க. அதை தாண்டி வந்து இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ், அவர் எடுத்த படம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும், அதாவது பெரியவங்க வந்து விஜய் வந்து தன்னுடைய பிள்ளையா பார்க்குறதா இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மா ஏஜில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கூட பிறந்த சகோதரர் மாதிரி பார்க்குறதா இருக்கட்டும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனா பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து எமோஷ்னலி தமிழ்நாட்டு முழுக்க ஒரு எமோஷனல் கனெக்ட் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட அந்த கட்சியை வந்து கொண்டு போகும்போது, அவங்க வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணும்போது அவருடைய ரீச் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதுல தளபதி ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா இந்த டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற பட்சத்துல வேற ஏதாவது சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் இருப்பார். அதனால விஜயோட ஃபேஸ் வேல்யூ தான் விஜயோட மொதல் ஸ்ட்ரென்த். இப்போ நம்ம ரெண்டாவது பாயிண்ட்டை பார்ப்போம். விஜயோட நோக்கம். விஜய்க்கு வந்து பேர் இருக்கு, புகழ் இருக்கு, பணம் இருக்கு. அவருக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள், அதாவது அவர் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து எவ்வளவு உண்மைலாம் தெரியாது. ஆனா மக்களோட நெஞ்சில வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஆல்ரெடி குடி இருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஆல்ரெடி நல்லா ஃபேமஸா இருக்கும்போது அவருடைய கரியரோட பீக்ல வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அதாவது இப்போ லாஸ்ட் படத்துக்கு 250 கோடி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சம்பளம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருந்தாருன்னா கண்டிப்பாக 1000 2000 கோடி சம்பாரிச்சிருவாரு. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு இவர் வந்து அரசியலில் குதிக்கிறாரு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அரசியலில் குதிக்கிறாரு. ஸோ இதுல வந்து அவருடைய எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் நம்ம ரியல் ஹீரோவா இருந்தோம், இதுக்கப்புறம் ரியல் ஹீரோவா வரலாறா வாழணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ற மாதிரி தான் தெரியுது. அது தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து அவருடைய வர நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நடுவுல அவர் வந்து இவ்வளவு தூரம் விட்டுட்டு வர்றாருன்னா அவர் கண்டிப்பா நல்லது செய்வாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதை தாண்டி அது கிட்டத்தட்ட உண்மைன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? சோ அவர் வரதுக்கான அந்த நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். சோ ரெண்டாவது ஸ்ட்ரென்த் என்னன்னா அவருடைய பர்பஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் என்ட்ரி. இப்போ விஜயோட மூணாவது ஸ்ட்ரென்த்தை பார்ப்போம். மீடியா எக்ஸ்போஷர். அதாவது விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வருதுன்னா அவங்க தனியா வந்து ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளா வந்து ஒரு போஸ்டர் விட்டா கூட ஃபுல் மீடியா கவர் பண்றது இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் என்ன பண்ணாலுமே மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டிப்பா கவர் பண்ணுவாங்க. அதை தாண்டி இப்போ வேற யாராவது அரசியல வராங்க, உதாரணத்துக்கு விஜயகாந்த் எடுத்துக்கங்க, சீமான் எடுத்துக்கங்க, இவங்கலாம் வந்து ஆப்போசிஷன் ஐடிவிங்க வச்சு வந்து பாத்தீங்கன்னா அடிப்பாங்க. அதாவது விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா மீடியா வந்து ஜோக்கரா மாத்தி விட்டுருச்சு. சீமானே இப்ப அது மாதிரி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய்க்கு இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தளபதி ஃபேனே ஒரு ஐடி விங் தான். அவனே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள டிஃபெண்ட் பண்ணுவான். அவனே வந்து பாத்தீங்கன்னா விஜய் பத்தி ஏதாவது பேசிட்டா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்துறதா இருக்கட்டும். அதை தாண்டி ஒரு சேனல், ஒரு மீடியா சேனல் இருக்குன்னா அதுல சப்ஸ்கிரைபர்ஸே வந்து பாதி பேர் விஜய் ஃபேனா தான் இருப்பாங்க. ஸோ விஜய் பத்தி நீங்க தப்பா பேசினா அந்த மீடியா சேனலுக்கே ஆபத்து அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஃபேம் இருக்கிறதுனால மீடியா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தான் சொல்லலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, மாநாடு நடத்தினாரு. இது எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற பட்சத்துல மீடியா இஸ் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் விஜய். இப்போ விஜயோட நாலாவது முக்கியமான ஸ்ட்ரென்த் என்னன்னா அவருடைய நிதானம்.
இப்ப பாருங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங்ல கட்சி பேர் அறிவிச்சாரு, கொடிய விட்டாரு, மாநாடு நடத்துறாரு, கொள்கையை விட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் மூவ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாவுது. அதை தாண்டி வந்து எல்லாருக்கும் அனைவருக்குமான தலைவர் அப்படிங்கிற பட்சத்துல மாநாட்டுல பாருங்க, பெரியாரு, அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஹிம்சைக்கு அடையாளமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஜான்சி ராணியான அஞ்சலை அம்மாள். சோ இவங்க வந்து அனைத்து மக்களையும் கவர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ இவர்கிட்ட வந்து காவேரியோட நிலைப்பாடு என்ன, முல்லை பெரியாரோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஆக்சுவலி அதுக்கு அவர் இப்ப பதில் சொல்ல மாட்டாரு. அவர் பதில் சொல்றது எப்ப இருக்கும்னா அவருடைய கடைசி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஏன்னா மத்த ஸ்டேட்லாம் ஓடணும்ல. சோ என்னதான் நீ கான்ட்ரவர்சியில் எடுத்தாலும் நான் எப்ப பேசணுமோ அப்ப பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிதானம் இருக்கு, ஒரு தெளிவு இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியா கிட்ட மாட்டக்கூடாது. இப்ப ஓப்பன் மீடியா ரேண்டமா வந்து கேள்வி கேட்க விட்டீங்கன்னா அவங்க வந்து வித்தியாசமா கேள்வி கேட்டு கோத்து விட்டுருவாங்க. ஸோ இவர் வந்து ஓப்பன் மீடியா இல்லாமல் ஒன் வே கம்யூனிகேஷனாக மூவ் பண்ணுறது ஒரு நல்ல மூவ். ஏன்னா நம்ம ஊரில் விஜயகாந்தா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், நாம் தமிழர் சீமானா இருக்கட்டும், இவங்க இந்த ஓப்பன் மீடியா கிட்ட மாட்டிக்கிட்டு ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த விஜய் கிட்ட இருக்கிற ஒரு தெளிவு, நிதானம், அனைத்து மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்ரோச், இதெல்லாம் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய வீக்னஸ் என்னன்னு பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்துடைய வீக்னஸ் என்னன்னா கொள்கை. இப்போ இந்த கொள்கையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன். இந்த மார்க் சக்கர்பர்க்னு ஒருத்தன் தானா, அவன் வந்து ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சானா. ஃபேஸ்புக் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒன்று உருவாகுதான். அப்படி உருவாகும் போது சுத்தி இருக்கிற காம்படிட்டர்ஸை அவன் டீப்பா வாட்ச் பண்ணி அவனை வந்து அக்வயர் பண்ணிட்டு இருந்தானா. உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை சொல்லலாம். இப்போ அக்வயர் பண்ண முடியலன்னா அவன் என்ன பண்ணுவானா, ஃபீச்சரை காப்பி பண்ணுவானா. உதாரணத்துக்கு யூடியூப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் லாங் ஃபார்ம் வீடியோ, அதுக்கப்புறம் டிக்டாக் வருதா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்கை சுட்டு ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்தானா. அதுக்கப்புறம் வந்து ஸ்னாப்சாட் அந்த ஃபில்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரெண்டாவதா, இன்ஸ்டாகிராமில் ஃபில்டர்ஸை கொண்டு வந்தானா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலைவன் எக்ஸ் தளத்தையே வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு த்ரெட்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காப்ல. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு காம்படிட்டர்ஸ் உருவாகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மற்ற ஃபீச்சர்ஸை வந்து சுட்டு போட்டாங்க, போட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் தளபதி விஜயும் கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிக்கிட்ட இருந்து சுட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வைக்கிறாரு. இதை நான் வந்து ரெண்டு விதமாக பார்க்குறேன். ஒன்று, விஜயோட ஃபேன்ஸ் வந்து எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. ஸோ எல்லா கட்சியும் கவரும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி எல்லா கொள்கையும் வைக்கும்போது அவன் ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் இதையும் பேசியிருக்காரு, அதையும் பேசியிருக்காருன்னு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள். இப்போ முரண்பாடுகள் எப்படின்னா, பெரியார் வந்து தமிழ் காட்டு மிராண்டி மொழி, திருக்குறள் மலம் அவர் வேற ஒரு கான்டெக்ட்ல சொன்னாரு. ஆனா அவர் செயல்பட்டது ஃபுல்லா தமிழர்களுக்கு அகேன்ஸ்டா செயல்பட்ட மாதிரி தான் நமக்கே தெரியுது. அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழக வெற்றி கழகம் வச்சுக்கிட்டு பெரியார் வைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, விஜய் வந்து மத்த கட்சிட்டு இருந்து செரி பிக்கிங் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து அவர் பெரியார் எடுத்தாரா, பெரியார் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நான் கடவுள் நம்பிக்கை எடுத்துக்கல, கடவுள் நம்பிக்கையை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வர்ணாசிரமத்தை ப்ரொமோட் பண்றதே பகவத்கீதை தான், அதை கொண்டு போய் கான்ஸ்டியூஷன்ல பக்கத்துல வச்சுட்ட அப்படின்னு ஆப்போசிஷன் போட்டு அடிக்கிறாங்க. அதை தாண்டி சாதி, மதம், இனம், மொழி, அதாவது இந்த பாகுபாடின்றி வந்து பேசிட்டு இருக்காப்புல. அவர் வந்து கட்சி பேர் என்ன வச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம். ஸோ இவர் வந்து வர கொள்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கிறதுனால இந்த கொள்கையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கட்சியும் போட்டு தாக்குவாங்க. ஏன், இந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்கள் அப்படின்னு சொல்லும் போது சீமான் வந்து அட்டாக் பண்ணலையா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கொள்கையில ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இருக்கும்போது இதையே ஒரு பாயிண்டா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை அடிப்பாங்க. சரிங்களா? இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய ரெண்டாவது வீக்னஸை பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்துடைய ரெண்டாவது வீக்னஸ் என்னன்னா, விஜய் ஒரு ஃப்ரெஷர். அதாவது எந்த கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும். நாம் தமிழருக்கு வந்து இத்தனை பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, ஸ்டார்டிங்கில் 6% இருந்தாங்க, இப்போ 8% வந்துட்டாங்க. இப்போ டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 47% கிட்ட பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் யார் எங்கே, அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு என்னென்ன ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் இருக்குது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷர். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரால் கணிக்க முடியுமா, இந்த மாதிரி எனக்கு வந்து எந்தெந்த இடத்துல இருந்து ஓட்டு வரும். அதாவது இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் போய் சர்வேலாம் எடுக்க முடியாது, கண்டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் ஒரிஜினலாகவே அவருக்கு எவ்வளோ ஓட்டு வருதுன்ட்டு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஓட்டு கணக்கு எக்ஸாக்டாக என்ன நம்பர், யார் யாரெல்லாம் போடுவாங்க, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு அசம்ஷன்ல தான் சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்டா அதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் திராவிட கட்சிகளுக்கு நம்ம எங்க வீக் ஆனோம், எங்க அடி வாங்கணும், எல்லாத்துடைய ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு 50 வருஷம்
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, லாயல் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றோமா, அதுக்கு நிறைய ட்ரையல் அண்ட் எரர், நிறைய கிரீவியன்ஸ் வரும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, இதெல்லாம் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து போட்டு அடிக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டேக்கிள் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீக்னஸை நான் சொல்றேன். இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய 3வது வீக்னஸை பார்ப்போம். ஹீரோ வர்ஷிப்பிங். இந்த ஹீரோ வர்ஷிப்பிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு பெரிய சாபக்கேடு அப்படின்னு ஆப்போசிஷன் பார்ட்டிலாம் சொல்லுவாங்க. அதாவது எம்ஜிஆர் வந்தாரு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்தாரு, இப்போ கமல்ஹாசன் வந்தாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்திருக்காப்ல. ஸோ இந்த வந்து சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் போய் செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து நாட்டை ஆளணும், இந்த மாதிரிலாம் ஆப்போசிஷன் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு இழிவாக பார்க்குற மாதிரி, அதாவது அணில் குஞ்சுங்க, தற்கூரிங்க, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பிளைண்டாக ஓட்டு போடுறாங்க, மக்களுக்கு உண்மையாலுமே என்னென்ன நல்லது செஞ்சோம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதாவது இவங்க ஓட்டு காசு கொடுத்து ஜெயிக்கலாம், ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து வர்ஷிப்பிங்கை வந்து பார்த்தீங்கன்னா புட் டவுன் பண்ணி அடிப்பாங்க. அதாவது இந்த மக்கள் வந்து ஓட்டிங் பண்ணுறதே தப்பு, இந்த மாதிரி சினிமாவில் பார்த்துட்டு அவங்க வந்து ஹீரோ அப்படிங்கிற பட்சத்தில் ஓட்டு போடுறது, அந்த பாயிண்ட்டை போட்டு அடிப்பாங்க. அதை தாண்டி கொள்கை வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும்போது இதெல்லாம் அக்யூமுலேட் ஆகி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 3வது வீக்கஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஹீரோ வர்ஷிப்பிங். இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய 4வது வீக்னஸை பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்துக்கு கிரவுண்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னு சொல்றேன்னா, இப்போ டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு ஃபிக்ஸா ஓட்டு போட்டுருவாங்க. அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு விட்டுருவாங்க, நான் ஏடிஎம்கே போடுறோம்ப்பா, நான் டிஎம்கேக்கு போடுறோம்ப்பா. அதை தாண்டி ஒவ்வொரு தொகுதியிலுமே ஒரு ஃபேமஸான ஒரு வேட்பாளர் இருப்பாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் இவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஒரு ஃபேமஸான வேட்பாளர் இருப்பாங்க. சிம்பிளா சொல்லலாம், எல்கேஜி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜிக்கு அகேன்ஸ்டா ஒரு கேண்டிடேட் இருப்பாரு. அதாவது அந்த கிரவுண்ட்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சு மக்கள் ஃபுல்லா, அவர் டிஎம்கேல நின்னாலும் சரி, ஏடிஎம்கேல நின்னாலும் சரி, அவங்க வந்து அவரை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க, கட்சியை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. அவர் எத்தனை கல்யாணத்துக்கு போயிருப்பாரு, எத்தனை இழ வீட்டுக்கு போயிருப்பாரு, எத்தனை நல்ல காரியத்துக்கு போயிருப்பாரு, அதை தாண்டி எவ்வளோ செஞ்சிருப்பாரு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ற மாதிரி வந்து ஒரு கேண்டிடேட் அங்கே நிற்க வைக்கணும். ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல ஓட்டு போகணும்ல. ஸோ அந்த மாதிரி வேட்பாளருக்கு அவருடைய செல்வாக்குக்கு அகேன்ஸ்டா ஒரு கேண்டிடேட் நிறுத்த போறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட இல்லைன்னு சொல்லலாம். இனிமே தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இந்த கிரவுண்ட் லெவல் ரீச் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய 4வது பெரிய வீக்னஸ். சரிங்களா? இப்போ நாம தமிழக வெற்றி கழகத்துடைய அப்பார்ச்சுனிட்டிஸ்லாம் எது எது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மொதல் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, இந்த அண்ணாமலை வந்து ஒரு பாட்காஸ்ட் சொல்லுவார், இந்த மாதிரி வடக்கம் கிட்ட இந்த மாதிரி அண்ணா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க, கருணாநிதி இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் தலைவருக்கான ஒரு வேக்யூம் கிரியேட் ஆயிருக்கு. அந்த வேக்யூம்ல நான் வந்து மோடிஜியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்யூம்ல ஃபில் பண்ண போறேன், அடுத்த தமிழ்நாட்டு தலைவருக்கு ஃபேஸா வந்து பார்த்தீங்கன்னா மோடியை கொண்டு போய் வைக்க போறேன் அப்படின்னு ஏதோ ஸ்ட்ராட்டஜிக்கலா பேசிட்டு இருந்தாரு. ஸோ தமிழ்நாட்டில் அந்த தலைவருக்கான ஒரு பெரிய வேக்யூம் வந்து காலியா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் தளபதி மாதிரி ஒரு ஃபேமஸான ஆளு இவங்க வந்து இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி ஒரு அந்த ஒரு தலைவர் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போய் நிக்கலாம். நார்மலா சிஎம் ஆகுறது வேற விஷயம், தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்த பொசிஷனை ஃபில் பண்ணலாம். இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அரிய வாய்ப்பு. சரிங்களா? தமிழக வெற்றி கழகத்துக்கு 2வது ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, இந்த மாதிரி திராவிட கட்சிகள் வந்து கரப்டட்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே திராவிட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா மக்களை தான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஓட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்கறது, இவங்க வந்து காசு வாங்கி ஓட்டு போட்டு பழகிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னதான் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது திராவிட கட்சி அல்லாதவர்கள் வந்து அதை கூவி கூவி சொன்னாலும் மக்கள் திருந்த மாட்டாங்க. தளபதி மாதிரி ஒரு ஆள் வரும்போது மக்கள் கிட்ட ஒரு கிரேஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. ஆனால் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காசை கொடுத்துட்டு சில்லறையை செதற விட்டு படத்தை போய் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா முறியடிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி டாஸ்மாகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூடுவோம். அதை தாண்டி இந்த ஃப்ரீபீஸ் இலவசம் அந்த கான்செப்டில் வந்து நாங்கள் மீனையும் பிடிச்சி தருவோம், மீன் பிடிக்க சொல்லியும் தருவோம் அப்படிங்கிற அந்த 2 வாரத்தில் முடிச்சிட்டாப்ல. ஸோ இவங்களுடைய பழைய ஸ்ட்ராட்டஜி என்னதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திராவிடம் கொள்கையை வந்து உள்வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு மக்களே ஏமாத்தினாலும், உண்மையிலே இந்த மாதிரி ஃப்ரீபீஸாக இருக்கட்டும், ஓட்டுக்கு காசு கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கிரவுண்ட் லெவல் ரீச்சில் வந்து பிராண்டிங் பண்ணி, அதாவது இந்த லாயல்ட்டி கேம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாங்கினா நான் சாம்சங் ஃபோனு தான் வாங்குவேன், வாங்கினா நான் ஐஃபோன் தான் வாங்குவேன், அந்த மாதிரி இவங்க வந்து பாலிடிக்ஸில் ஒரு லாயல்ட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாமே
ஈஸியா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் வருதுன்னா அது வந்து ஒட்டுமொத்த பாலிட்டிக்கல் கல்ச்சருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம சொல்லலாம். அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கே ஒரு நல்ல வாய்ப்பு, அதாவது ஒரு மாற்றத்துக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. சரிங்களா? இப்போ 3வது வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த திராவிட கட்சிகள்ல அந்த வேட்பாளரா நிக்கிறாங்க பாத்தீங்களா, அவனுக்கு கீழே வந்து அந்த தொகுதியில வேட்பாளரா ஆகணும்னு நினைப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட செல்வாக்கும் இருக்கும், பவரும் இருக்கும், அந்த ஒரு ஃபேமும் இருக்கும். ஆனா அதுக்கு மேல ஒரு தலைவர் இருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஜம்ப் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுல தமிழக வெற்றி கழகம் அவன் வந்து ஒயிட்டான ஆளா அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருந்தானா உள்ள தூக்கி போட்டாங்கன்னா இதை வந்து அந்த பாலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அந்த கிரவுண்ட் லெவல் ரீச்சா இருக்கட்டும், அதை பிரேக் பண்றதுக்கு அரிய வாய்ப்பு. அதாவது இந்த திராவிட கட்சியில 2ஆம் கட்டமா இருப்பாங்க பாத்தீங்களா வேட்பாளர், அவங்க ஒயிட்டா இருந்தா அவங்கள தூக்கி போட்டா விஜய்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு அந்த தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு. சரிங்களா? இந்த திராவிட கட்சிகள் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, பெரியார் தான் வந்து பகுத்தறிவு பேசினாரு, பெரியார் தான் சமூக நீதி பேசினாரு, பெரியார் தான் பெண் உரிமை கொடுத்தாரு, பெரியார் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணாரு, இவங்களுக்கு வரலாறே பெரியார் தான், தமிழ்நாட்டுக்கு வரலாறே பெரியார் தான், அவர் தான் மாற்றினாரு அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க. ஏன் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் என்ன, பெரியார் பேருந்து நிலையம், கலைஞர் பேருந்து நிலையம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம், அம்மா ஜெயலலிதா பேருந்து நிலையம், ஏன் ஸ்டாலினோட அம்மா அவங்க பேர்ல கூட வந்து பேருந்து நிலையம் இருக்கு. இந்த மாதிரி கவர்மெண்ட் போடுற ப்ராஜெக்ட்ஸ்க்கு இவங்களே பேர் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நம்ம தமிழர்கள் ஆண்ட ராஜராஜ சோழனுடைய சமாதி பாருங்க, ஒன்னும் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஓனாவே ஒரு வரலாறு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா உடைக்கலாம் தமிழருடைய உண்மையான வரலாறு. தவறுப்பா, பகுத்தறிவுக்கு எங்களுக்கு திருவள்ளுவர் இருக்காங்க, சங்க பாடல்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் படிச்சு புலவர்களா செயல்பட்டு இருக்காங்க. அதை தாண்டி சோழ ஆட்சியில இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து உச்சக்கட்ட பொசிஷன்ல உட்காந்து அதிகாரச்சி அப்படிங்கிற பொசிஷன்ஸ்ல வேலை செஞ்சு பெண்களை ஈக்குவலா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல இருந்து, வேலையில இருந்து, படிப்புல இருந்து எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடையில கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம ப்ரொமோட் பண்ணலாம், பில்ட் பண்ணலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சாதியை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இதை 2 விதமா அப்ரோச் பண்ணலாம். பெரியார் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாதி இல்ல, கடவுள் இல்லைன்னு சொல்லலாம். இன்னொன்னு தமிழருக்கு எதிராக சாதி, பாணன், பறையன், கடம்பன், துடியன் வந்து சங்க காலத்துல நிறைய குடிகள் இருந்திருக்காங்க, அதுல இருந்து பிரிஞ்சுதான் சாதி வந்திருக்கு, இதை சொல்லலாம். அப்புறம் வந்து தீண்டாமை தமிழ்நாட்டுல எங்கேயா இருந்துச்சு, 2000 வருஷமா தீண்டாமையில இருந்துன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, தீண்டாமைலாம் தமிழ்நாட்டுல கிடையாது. ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த திராவிட கட்சிகள் இருக்காங்கல்ல, திராவிடன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுடைய மூதாதையர்கள் தான் மனு தர்மம் மூலமா வந்து தீண்டாமை இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி தீண்டாமை இருந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது தமிழ்நாட்டுல. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து தமிழ் சொசைட்டி, தமிழ் சிவிலைசேஷனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த, அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அதை உதாரணமா எடுத்து இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியை நம்ம வந்து கொஞ்சம் சீரமைக்கலாம். ஓகேவா? அதை தாண்டி தமிழருடைய ஐடென்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா சொல்றது தமிழருடைய உரிமை. இதை திராவிட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு மறைச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் வந்து நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அதோடைய எஃபெக்ட் தான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா சொல்றேன், அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க, விஜய் வந்து அதை பிராக்டிக்கலா எக்ஸிக்யூட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருது. அப்படி கொண்டு வரும்போது தமிழருடைய ஐடென்டிட்டி அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு விஜய்க்கு. இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய த்ரெட்டு, ஆபத்து என்னென்ன அப்படிங்கிறத 4 பாயிண்டா சொல்லுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஃபேன்ஸ். இப்போ தளபதி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பீக்ல இருக்காரு. சரிங்களா? பீக்ல இருந்தா வந்திருக்காப்ல. அவருடைய மொக்க படமே வந்து 250 கோடி பாக்ஸ் ஆபீஸ் அடிக்கும் போது அவர் அரசியல்ல வந்துட்டாரு. இப்படி அரசியல்ல வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் தலைகிட்டையும் ரஜினி கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேரிங் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஃபேன் வார் போட்டுட்டு இருக்காங்க. ஏயோ மற்ற ஃபேன்ஸை நீ வந்து வெறுப்பேத்தனா அவங்க வந்து ஒரு ஹேட்லேயே வந்து மற்ற கட்சிக்கு போட மாட்டாங்களா? இது வந்து ஒரு சின்ன பாயிண்ட் தான், ஆனா இது வந்து ஒரு சின்ன நம்பர் அளவு தான் பாதிக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், முக்கியமா திராவிட கட்சிகள்லாம் விஜய் எப்படி அடிப்பாங்கன்னா விஜயை டைரக்டா அடிக்க மாட்டாங்க. அவங்க ஃபேன்ஸ் என்னென்ன அட்ராசிட்டி பண்றாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை மாதிரி கேமரா எடுத்துட்டு போய், அதாவது மாநாட்டில் வந்து சேர் உடைஞ்சது பார்த்தீங்களா, அந்த சேர் உடஞ்சி எடுத்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் மாநாட்டில் குடிக்கிறத காட்டுவாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் சேட்டை பிடிச்சவங்களா இருப்பாங்க, சில பேர் அட்ராசிட்டி பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதை கரெக்டாக வந்து திராவிட கட்சிகள் வந்து ஜூம் போட்டு காட்டுவாங்க. ஸோ இப்படி தான் தமிழக வெற்றி கழகத்தை டேமேஜ் பண்ண முடியும். அதை தாண்டி நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க, இந்த இந்தியாவிலே வந்து பெஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம்.
டிஎம்கே. ஏன்னா எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது நம்ம கனிமொழி அக்கா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தாலி இறக்குறாங்க டாஸ்மாக்னால அப்படின்னு ரோட்ல இறங்கிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ரூலிங்ல இருக்காங்க. இப்போ ஏதாவது பேச சொல்லுங்க டாஸ்மாக் வச்சு, அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆப்போசிஷன் வந்துருச்சுன்னா தீவிரமா இறங்கி செயல்படுவாங்க. ஸோ இப்போ அவங்க ரூலிங்ல இருக்காங்க. இப்போதைக்கு டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா நேரா அடிக்க மாட்டாங்க. அவங்களுடைய கூட்டணி கட்சி ப்ராக்சிஸ் கூலிப்படை, அதாவது 200 ரூபா யூபி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க சேனல் மூலமா வந்து பேசி பேசி அடிச்சிட்டு இருப்பாங்க. சான்ஸ் கிடைக்கும் போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எங்க விஜய் டேமேஜ் ஆகிறாரோ, எங்க நேம் ஸ்பாயில் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அடிப்பாங்கன்றது தான் என்னுடைய கணிப்பு. இருந்தாலுமே ரசிகர்கள் மூலமா விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்டா மாத்தி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. விஜய் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். டூ ஆர் டை. இப்போ விஜய் வந்து அவரோட பீக் கரியரை விட்டுட்டு அரசியல்ல வந்திருக்காரு. அரசியல்ல வந்து டிஎம்கே தான் எதிரின்றத திராவிட மாடல், குடும்ப அரசியல், அப்புறம் ஊழலை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணிட்டாரு. இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கவே விடலைன்னா என்ன ஆகும்? அதாவது தளபதி விஜய் வந்து 2026ல கண்டெஸ்ட் பண்றாரு. கண்டெஸ்ட் பண்ணி அவர் நிக்கிற இடத்துல, நம்ம திராவிட கட்சி பத்தி தான் தெரியும்ல, எப்படி வந்து கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு, அப்படி வந்து அவங்கள தோக்கடிச்சுட்டா என்ன ஆகுது? அவர் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா படம் நடிக்க போக முடியாது. அதுக்கப்புறம் அரசியல்ல சீமான் மாதிரி கத்திக்கிட்டு ஓப்பன் மீடியா வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு ரிவ்யூ பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஜோக்கராக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ விஜய்க்கு வந்து இது டூ ஆர் டை மூமெண்ட். இதுல ஜெயிச்சா மட்டும்தான் தளபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வரலாறு படைக்க முடியும். அப்படி ஜெயிக்க முடியலன்னா விஜயோட ஒட்டுமொத்த சினிமா கரியரும் போயிடும், அரசியல் கரியரும் போயிடும். ஸோ தளபதி விஜய் வந்து இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சிருப்பாரு நான் நம்புறேன். இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய 3வது த்ரெட்டை வந்து பார்ப்போம். அது என்னன்னா திராவிட பிசினஸ் சிண்டிகேட். இதை நான் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கணும்னா, பிசினஸ்ல இல்லாத பாலிடிக்ஸ் இல்ல, பாலிடிக்ஸ்ல இல்லாத பிசினஸ் இல்ல. என்னதான் டாஸ்மாக கவர்மெண்ட் ரன் பண்ணுதுன்னு சொன்னாலும் அதுல இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கட்டும், அந்த டாஸ்மாக ரன் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், அந்த மேனுஃபேக்சரரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நேரடியாவோ மறைமுகமாவோ இந்த திராவிட கட்சிகளுடைய ஒரு பெரிய கையா இருப்பாங்க. இவங்களுக்கு ஃபண்ட் பண்றவங்களா இருப்பாங்க. அதை தாண்டி வந்து கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், அது ஏடிஎம்கே டிஎம்கே யார் வந்தாலுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வந்து அரசியல்ல வராங்கன்னா சோசியல் சர்வீஸ் பண்ண வரல, இவங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கு, சிண்டிகேட் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் வரும்போது, 3வது ஆள் வரும்போது, ஏடிஎம்கேவா டிஎம்கேவா மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம்ல, அப்போ 3வது ஆப்ஷன் வரும்போது இந்த பிசினஸ் சிண்டிகேட் வந்து விஜயை ஜெயிக்க விடுவாங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா, ரீசெண்டா பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒயிட்டான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எலக்டரல் பாண்ட்ல மாட்டல. ஏன் நம்ம நாடு வந்து அடிமையாச்சுல்ல வெள்ளக்காரனுக்கு, அது யார் அடிமைப்படுத்தினது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்படி இருக்கிற பட்சத்துல திராவிடம் அந்த கட்சிகள் வந்து ஒரு பிசினஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது நிறைய பிசினஸ் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியே ஆட்சியில் இருக்குன்னு நினைப்பாங்க. லீகல் பிசினஸா இருக்கட்டும், இல்லீகல் பிசினஸா இருக்கட்டும், அவங்களாம் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணி விஜயை தோக்கடிக்க முடியாது, ஆனா விஜய் நிக்க வைக்கிற கேண்டிடேட்டை தோக்கடிக்கலாம்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய த்ரெட்டு. இப்போ 4வது முக்கியமான த்ரெட் என்னன்னா தளபதி விஜய். என்னடா இது ஃபேன்ஸ்ன்னு சொன்ன, இப்போ என்னடா விஜய்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எஸ் மக்களே, இப்போ விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு மனுஷனுக்காக தான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கு. அதாவது வெற்றி விஜய், விஜய்ங்கிறது சமஸ்கிருத சொல், வெற்றிங்கிறது தமிழ் சொல். வெறும் பட்டி டிங்கரிங் பண்ணி அவர் பேர்லயே கட்சி ஓபன் பண்ணதா நிறைய ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிறதுனால தான் இந்த கட்சி ஓட போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைதான். அப்போ இவங்க வந்து உள்ள பார்ட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று பில்ட் பண்ணணும். கொள்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா சுட்டாலுமே பரவாயில்ல, ஆனால் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லைனா எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் ஏடிஎம்கே எப்படி அம்போனாச்சு, நம்ம விஜயகாந்த் இல்லைன்ற பட்சத்தில் மதிமுக எப்படி ஆச்சு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் அதே லிஸ்ட்டில் தான் இருக்குது. இப்போது டிஎம்கே வந்து 20 வருஷம் ஆட்சிக்கு வரலனாலுமே அவங்க வந்து எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிருவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் விஜய் இருக்கிற வரைக்கும் தான் ஓடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய்க்கு இது லாங் டேர்மில் ஒரு பெரிய த்ரெட்டு. ஸோ எப்படி பார்த்தாலுமே இதை ப்ராப்பராக எடுத்து பில்ட் பண்ணணும். அப்படி பில்ட் பண்ணணும்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சொல்கிற மாதிரி வெறும் நட்சத்திரம் தான், இப்போ வந்துட்டு கொஞ்சம் வருஷத்தில் காணாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்போது விஜய் வந்து இந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக புரிஞ்சு கரெக்டாக வந்து பார்ட்டி ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணாருன்னா இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இருக்காது. இதோட விஜயோட ஸ்வாட் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ 2026ல தளபதி விஜய் வந்து சிஎம் சேர்ல உட்காருவாரா மாட்டாரா, அதை பத்தி பேசுவோம்.
பேசிக்காவே தமிழ்நாட்டுல 4.5 கோடி பேர் வந்து ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதுல 70% அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஜெனரலாவே நான் ரெக்கார்டு செக் பண்ணி பார்த்ததுல ஒரு 1 கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கும், இன்னும் 1 கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கும் ஓட்டு போடுறாங்க. ஜெனரலா சொல்றேன். சரிங்களா? இப்போ மிச்சம் இருக்க அந்த 1 கோடி இருக்கு பாத்தீங்களா? அந்த 1 கோடி தான் வந்து யாருக்கு ஷிஃப்ட் ஆகுதோ அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஓகே. இப்போ நம்ம விஜய்க்கு வந்து அந்த 1 கோடி ஓட்டு வருமான்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா விஜய் வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணாரு. அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டரா ஆன்லைன்லயே வந்து பதிவு பண்றதுக்கு ஒரு ஆப் லான்ச் பண்ணாரு. 18 வயசு மேல இருக்கவங்க தான் இதுல தொண்டரா மாற முடியும். இப்ப அது வந்து அவைலபிளா இல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசமே 50 லட்சம் பேர் கிட்ட வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்போ ஆன்லைன்லயே 50 லட்சம் பேர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா, சோ ஆஃப்லைன் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அந்த 1 கோடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் தொற்றுவாரு. அதை தாண்டி ஓட்டர் ஐடி பண்ணாத பசங்கலாம் ஓட்டர் ஐடி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கிற பசங்கலாம் தமிழ்நாட்டுக்கு போய் நான் ஓட்டர் ஐடி பண்ணி விஜய்க்கு ஓட்டு போடுவேன். அந்த அளவுக்கு தீவிரமா இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு வந்து 1 கோடி ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம். இப்போ இந்த 1 கோடி ஓட்ட வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறி. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 கோடி 1.5 கோடியா மாத்தி சிங்கிள் மெஜாரிட்டில வின் பண்ணலாம். அது எப்படின்னா வீட்டுக்கு ஒருத்தன் தளபதி ஃபேனா இருக்கான். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஒரு தளபதி ஃபேன் அவங்க பேரண்ட்ஸையோ இல்ல பெருசுங்களையோ வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ வந்து விஜய்க்கு ஓட்டு போட வச்சுட்டா மேபி அது 1.5 கோடி ஓட்டை டச் பண்ணுறோம். 1.5 கோடி ஓட்டை டச் பண்ணா சிங்கிள் மெஜாரிட்டியில வந்துடலாம். ஆனா வெறும் ஓட்டிங் நம்பரை வச்சு மட்டும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ தொகுதியில வந்து சீட்டை வின் பண்ணணும். இப்போ ரீசெண்டா வந்து பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சத்துக்கு மேல ஓட்டு வாங்கினாங்க. அப்படி வாங்கியுமே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த சீட்டை ஜெயிக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து எப்படி மூவ் பண்றாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் காலம் பதில் சொல்லும். இப்போ எனக்கு 2026ல 2 சிச்சுவேஷன் தெரியுது. ஒன்னு என்னன்னா விஜய் வந்து சிங்கிள் மெஜாரிட்டியில ஜெயிப்பாரு. அப்படி இல்லையா டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா தோராயமா 1 கோடி ஓட்டு வாங்கிடுவாங்க. ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு வாங்கிடுவாங்க. தளபதி விஜயும் 1 கோடி ஓட்டு வாங்கிட்டு மத்தவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3.5 கோடி 50 லட்சம் அந்த ஓட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எடப்பாடியும் விஜய் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சு ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி 2 சிச்சுவேஷன் நமக்கு தெரியுது. என்ன நடக்குதுன்றத லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேஷனல் தமிழா.